வணக்கம். இப்போ வந்து எங்க ஊரு சிக்கன் தொக்கு செய்ய போறேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து கடாயில தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். அதுல வந்து பிரிஞ்சி இலை 2 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நீல வாக்குல நறுக்குன வெங்காயத்தை அதுல சேர்த்துடுவேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டோம். அது கறியை வந்து இது வேக வைக்கல. அதுக்கு பதிலாக சுடுதண்ணி வச்சிருக்கேன். டக்குன்னு வந்துடுற மாதிரி. என்கிட்ட வீடியோக்கு ரொம்ப லேட் பண்ண நல்லா இருக்காது. அதுக்காக தண்ணி கொஞ்சம் ஆன் பண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி சூடாகுது இந்த பக்கம். இந்த வெங்காயத்தை வந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிடணும். இது எங்க ஊர் சிக்கன் தொக்குன்னு சொன்னா நாங்க வந்து அடிக்கடி செய்யற சிக்கன் தொக்கு. அதனால இது வந்து ரொம்ப நல்லா சுவையா இருக்கும். அதே சமயம் நம்ம இது வந்து சாப்பாட்டுக்கு செஞ்சு சாப்பிடலாம். இட்லி தோசைக்கு, சப்பாத்தி, பூரி எதுக்குமே நம்ம இதை வந்து சேர்த்து சாப்பிடலாம். இப்போ இது வதங்கட்டும். கறியை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு அலசிட்டு இதுல வந்து இஞ்சி பூண்டு, கொஞ்சம் தயிர், உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமா மிளகாத்தூள் மட்டும் போட்டு நல்லா 1 மணி நேரம் மேல நல்லா ஊற வச்சுட்டேன். அதை வந்து இப்போ நான் இதை போட்டு வதக்கி சிக்கன் தொக்கு செய்யணும். பாருங்க, நல்லா வெங்காயம் நல்லா மொஞ்சி வரட்டும். இப்போ இந்த வெங்காயத்தோட வந்து நம்ம கறியை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்க்கலாம். உப்பு கொஞ்சம் நல்லா பார்த்து போடணும். கேட்டிங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் ஊற வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் இதில் உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் குறைவா சேர்த்துக்குவோம். நல்லா செவந்து வருது. ரொம்ப வதங்காத முன்னாடி சிக்கன் போடக்கூடாது. வெங்காயம் வந்து மெயினாக இதில் நல்லா வதங்கணும். ஏன் கேட்டிங்கன்னா அது நம்ம வந்து இந்த தொக்கு மாதிரி சாப்பிட்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த சிக்கன் இதில் வந்து இந்த வெங்காயம் வதங்கினாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அவசரமாக பச்சை இதோட போடக்கூடாது. நல்லா வந்து வெங்காயம் வதங்கிட்டோம். இப்போ நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துருச்சு. நம்ம வதக்குறப்பயே வந்து ரொம்ப அப்படியே கருக விடாம வதக்கிட்டே இருக்கணும் கை விடாம. அப்போ வந்து உங்களுக்கு வெங்காயம் எல்லாம் கரெக்டா ஒரே லெவல்ல வதங்கும். இல்லைன்னா நீங்க கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னா நடுவில் அப்படியே பிடிச்சி போயிடும். அதாவது கருகி போயிடும். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு, ஒரே லெவலுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கறியை ஊற வச்ச கறியை அப்படியே போட்டு வதக்கிடணும். வந்து நீங்க தொக்குக்குன்னு சொல்லும்போது நீங்க வந்து இந்த கறியை வந்து எலும்பு எலும்பு இருக்கு இதெல்லாம் பார்க்க வேண்டாம். நீங்க நார்மலா எல்லாமே மீடியமா அந்த எல்லா கறியும் சேர்த்துக்குவாங்க. அதாவது எலும்பு உள்ளது எலும்பு இல்லாத எதாலும் சேர்த்துக்குவாங்க. இப்போ நம்ம இஞ்சி இஞ்சி பூண்டெல்லாம் இதே நம்ம ஊற வச்சுக்கோம் இல்லைங்களா, அதனால வந்து அதுவே வந்து இதில் போடும். அதனால மறுபடியும் இதில் போட்டு வதக்க வேண்டியதில்லை. அந்த கறியிலே ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கூட இதில் வந்து நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம் உப்பு. அதனால தேவையான அளவு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம்.
இதை நல்லா வந்து கறி வந்து நல்லா திரிஞ்சு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு பாருங்க நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம நறுக்கி தக்காளியை வந்து இதில் சேர்த்துடலாம். நறுக்கி வந்து தக்காளியை வந்து இதை சேர்த்துடுவேன். இப்போ வந்து நம்ம நறுக்கிய தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டோம். வந்து நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிடலாம். ஏன் கேட்டிங்கன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லனா கூட அந்த தக்காளி வந்து வதங்க கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால நான் அவசரமாக செய்யறதுனால இதை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை வதக்கிடுவேன். தண்ணி கொதிச்சிருச்சு இந்த பக்கம், அதை ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. நல்லா நம்ம கறியை வதக்கும் போது உங்களுக்கு வேற வந்து வேக்காடு கம்மியாயிடும். கொதிச்சு தண்ணி நல்லா விடுறதுனால சீக்கிரம் வந்துடும். இந்த மசாலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சேர்த்துருக்கோம்னா இதில் வந்து இன்னும் சேர்க்கல, சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சோம்பு கொஞ்சம் வதங்கட்டும். சோம்பு 2 கொஞ்சம் சிறிதளவு பட்டை, அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், ஒரு 4 லவங்கம், அதோட இந்த அன்னாசி பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம லேசாக வறுத்துடணும். வறுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம இப்போ அதை அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி நம்ம போடணும். வரவி நல்லா வதங்கிட்டே இருக்கு. தண்ணி வதக்கிட்டு இதை வறுத்துடுவேன். இந்த தக்காளி ஜூஸோடையே வந்து இந்த சிக்கனை வந்து நல்லா வெந்துடும். உங்களுக்கு அதுவே தண்ணி வந்து பாருங்க நல்லா இழுத்துருது. அதனால நம்மளுக்கு அந்த மிளகாத்தூள் வாசனை, இந்த கொசுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி வச்சா மட்டும் போதும். வந்து இதை வந்து ஒரு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் வறுத்துடலாம். ரொம்ப கருக விடக்கூடாது. நம்ம வந்து லேசாக இதை வறுத்துக்கலாம். கொஞ்சம் பொன்னிறங்களாக வர வரைக்கும் லைட்டாக அப்படியே வரைக்கும் கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு தான் மிக்சியில் போடணும். நம்ம டக்குன்னு அரைக்கணும்னு சொன்னால் டக்குன்னு இடிக்கிறது இல்லை அம்மியிலலாம் நீங்கள் அப்படியே வறுத்த உடனே டக்குன்னு போட்டு இடிச்சிடலாம். பாருங்க இது கொஞ்சம் பொன்னிறங்களாக வந்துருச்சு. இதை கொஞ்சம் ஆற வச்சிடணும். அந்த சிக்கன் நல்லா வதங்கி இதில் வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம அந்த மிளகாத்தூளை அதில் போட்டுடலாம். தக்காளியோடு நல்லா வதங்கிட்டு வருது. இப்போ வந்து நம்ம இதில் வந்து மிளகாத்தூளை போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, குழம்புக்கு எப்பயும் போல் வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூள். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் போடுறேன். போதும். நீங்கள் வந்து எவ்வளோ காரம் சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க.
இப்போ வந்து நம்ம இதை கொதித்த தண்ணியை வந்து விட்டுடலாம். கொதித்த தண்ணி வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இந்த அளவுக்கு போதும் தண்ணி. இந்த கறி நல்லா வதங்கிடுச்சு, ரொம்ப வேக தேவையில்லை. அதனால ஒரு 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் மூடி போட்டுருங்க. இப்போ வந்து இந்த ஆற வச்சதை நம்ம மிக்சியில் போடணும். கொஞ்சம் ஆட்டும். இந்த சிக்கன் வந்து எப்போதுமே நீங்கள் சிக்கன் வாங்கினீங்கன்னா சொல்லியிருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக செய்யுங்க. ஃப்ரிட்ஜில் ரொம்ப நேரம் வைக்காதீங்க, டேஸ்ட் மாறி போயிடும். அதனால் எப்போ வாங்கிட்டு வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உடனே ரெடி பண்ணி அது பண்ணிட்டீங்கன்னா அதோடைய டேஸ்ட்டே வேறு. நீங்கள் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு அதில் ஃப்ரிட்ஜில் வச்சு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து டேஸ்ட்டும் மாறும். அதே சமயத்தில் அது ரொம்ப நல்லா இருக்காது, உடம்புக்கு நல்லது கிடையாது இது. அதனால எப்போ வாங்கிட்டு வந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுட்டு வெளியே வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியே வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சூடு பண்ணி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இன்னொருத்தவங்க நான் கருவேப்பிலை பொடி பண்ணியிருந்தேன் 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஆமாம், அதில் வந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, எனக்கு காரம் அடிக்குது, அப்படி ரொம்ப காரமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் அவங்ககிட்ட நான் வந்து மிளகா வந்து காஞ்ச மிளகாவை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கீங்க, அதுதான் உங்களுக்கு காரம் அடிக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அல்சர் ப்ராப்ளம்னாலே காரம் வந்து சேர்க்கவே கூடாது. அதாவது மிளகாவை வந்து மெயினாக ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணணும். மிளகா சேர்க்காம அவங்க வந்து அல்சர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா மிளகுத்தூள் கூட ரொம்ப அதிக அளவு எடுக்காம கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்தாங்கன்னா அந்த அவங்க மருந்து சாப்பிட்றதோட சேர்த்து வயிறு வந்து அல்சர் கிளியர் ஆகும். இல்லைன்னா மிளகா சாப்பிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் காரம் அதிகம் சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அல்சர் வந்து அது வலிக்கு தான் செய்யும் வயிறு. அது சொன்னாங்க, காரமாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது, உரப்பாக இருக்குது ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நீங்கள் வந்து காரம் வந்து அவங்க கம்மி பண்ணிடணும். கம்மி பண்ணிவிட்டு அதாவது மிளகாவை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகு தூள் அது சேர்த்துடணும். ஆனால் மிளகும் அதில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நான். அப்போ என்ன செய்யணும், கருவேப்பிலை பொடி கூட மிளகாவை கட் பண்ணிவிட்டு மிளகு மட்டும், அதாவது இவங்களுக்கு அல்சர் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க. பருப்புக்கு தகுந்த அளவு அது பார்த்துட்டு அதை விட பருப்பு எடுத்துருக்கோமா அந்த பருப்புக்கு தகுந்த அளவு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக போட்டு, கருவேப்பிலைனால உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. கருவேப்பிலை வந்து இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா நம்ம பயப்படாம சாப்பிடலாம். அதே சமயத்தில் அதில் மருந்து அடித்து அதெல்லாம் மருந்து அடித்து தான் பெரும்பாலும் கொண்டு வராங்க. வீட்டில் கிடைக்கிறது ஒரு சில இடத்துல கிடைக்கிறது தான் வந்து நல்லா எதுவுமே இல்லாமல் கலப்படம் இல்லாமல் பியூராக கிடைக்கிற கருவேப்பிலையாக இருக்குது. எதுவும் போடாமல், அதாவது கெமிக்கல் எதுவும் போடாமல். இல்லைன்னா வந்து உங்களுக்கு எப்படியும் வந்து அதில் மருந்து அடித்து தான் கொண்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் நல்லா கழுவிடுங்க. அப்படி கழுவும் போது தான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் போகும். நல்லா 2-3 தடவை நல்லா அலசிடுங்க. அலசிட்டு நீங்கள் அந்த மாதிரி பொடிக்கு ரெடி பண்ணிடுங்க. இல்லைன்னா கூடுமான வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற போது கருவேப்பிலை வாங்கி அந்த மாதிரி செஞ்சுக்கணும். எதுவுமே கூடுமான வரைக்கும் வந்து அந்த மாதிரி செய்கிறது நல்லது. இல்லைன்னா வந்து நீங்கள் எப்படியா இருந்தாலும் நீங்கள் கருவேப்பிலை சொல்கிறாங்க அந்த மாதிரி கெமிக்கல் அதெல்லாம் போட்டு மருந்து அடித்தாதான் பூச்சி வந்து கருவேப்பிலை அடிக்காமல் நல்லா கிடைக்குது அப்படின்னு. அதனால் நீங்கள் வீட்டில் இல்லை பக்கத்தில் எங்கேயாவது கிடைச்சதுனாலும் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக உள்ளதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு இதாக பண்ணுவோம். ஆனால் கருவேப்பிலைனால அவங்க வந்து காரம் அடிக்குது அந்த இதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. மிளகா வந்து அதிகமாக சேர்க்கறதுனால அந்த மாதிரி இருக்கும். அல்சர் ப்ராப்ளம் இல்லை, நார்மலாக நான் சாப்பிட்றேன், நல்லா சாப்பிடுவேன், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா கரெக்டான அளவு எடுத்து கருவேப்பிலோட மிளகா சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ணாது. அதனால் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மிளகு மட்டும் எடுத்துக்கணும். இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் நல்லா வத்தி வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ள இந்த மசாலா வந்து அரைச்சிடலாம். வாழையில போட்டுருவேன்.
இன்னும் கையில நுணுக்குனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், வாசனையே நல்லா இருக்கும். நானே பெரும்பாலும் கையில தான் நுணுக்கி போடுவேன். இன்னைக்கு அதுல அந்த வெளியே இருக்கிறத கொண்டு வர முடியல, அதெல்லாம் டக்குனு மிக்சியில போட்டேன். உங்களுக்குலாம் அந்த மாதிரி இடிக்கிறது இருந்ததுன்னா நீங்க ஸ்டவ் பக்கத்துல வச்சுக்கோங்க. டக்குனு அந்த மாதிரி எடுத்து போட்டுட்டீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும். மிக்சியில் அரைக்கிறத விட எப்பவுமே கையில் அரைச்சி இந்த மசாலாக்கெல்லாம் போடும்போது நல்ல வாசனையா இருக்கும். நான் ஒரு ரெண்டு மசாலாவும் கரம் மசாலா வெளியிலேருந்து அந்த கடையில் வாங்கினது சேர்க்கறதுல இதை மட்டும்தான் இப்போ சேர்த்துக்குவேன். பாருங்க நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் ஒரு 4 நிமிஷம் இருக்கட்டும். இந்த சிக்கன் தொக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, இப்போ தக்காளி நான் போட்டேன் இல்லைங்களா, நீங்கள் வந்து நான் கட் பண்ணி போட்டுட்டேன். நீங்கள் வந்து அரைச்சி கூட போட்டுக்கணும். இதுக்கு நிறைய கிரேவி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தொக்கு நிறைய கொஞ்சம் தேவைப்படுதுன்னு சொன்னால் அதை அரைச்சி போடும்போது கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதனால நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா அந்த மாதிரி இட்லி தோசைக்கு சாப்பிட்றது, சாப்பாடு தோசைக்கு சாப்பிட்றதுக்குனா நல்லாயிருக்கும். நம்ம நல்லா வதக்கிட்டதுனால சிக்கன் நேரம் பிடிக்கல, சிக்கன் வந்துடுது. தண்ணி வேறு சுடுதண்ணி ஊற்றுறதுனால சிக்கன் நல்லா வந்துருச்சு. இல்லைனா நான் விசில் விட்டு தான் உங்களுக்கு இந்த மாதிரி வைக்க காமிச்சிருப்பேன். தண்ணி கொதிச்சதுனால அது போட்டோன்னே நல்லா சிக்கன் பொடி வந்துருச்சு. இப்போ பாருங்க, நம்ம இதில் வந்து இந்த பொடியை இந்த பொடியை வந்து தூவி விட்டுருவோம் நல்லாப்பில். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும், ரொம்ப 1/4 டீஸ்பூன். ஏன் கேட்டிங்கன்னா காரம் உங்களுக்கு தேவைன்னா பரவாயில்ல, நான் கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டேன், அதனால வந்து கம்மியாக கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எப்போவுமே வந்து அவங்க சாப்பிட்ற அளவு, எது சாப்பிட்றாங்களோ காரம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் எடுத்துக்கணும். நான் வந்து போடுற அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது அதிகமாக காரம் சாப்பிட்டீங்கன்னா, நான் செய்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காரம் வந்து கம்மியாக தெரியும். அதனால நல்லா காரம் சாப்பிட்ற அளவாக இருந்தால் நான் போடுறத விட நீங்கள் அதிகமாக கொஞ்சம் போட்டுக்கணும். கொஞ்சம் இது சிம்லேயே இருக்கட்டும். இனி நம்ம என்ன செய்யணும், நல்லா அந்த பிரட்டி நல்லா எடுக்கிறோம் பார்த்தீங்களா, நல்லா அதை சொல்லி என்ன சொல்லுவாங்க, சுக்கா சுக்கா சொல்லுவாங்க, இல்லைன்னா நல்லா கறி வறுவல் அப்படி சொன்னோம்னா, இதே வந்து இதில் போடுற இன்க்ரீடியன்ஸ் தான் எல்லாமே. நம்ம வந்து நல்லா அப்படியே பிரட்டணும், பொறுமையாக வச்சு நல்லா அப்படியே எண்ணெய் அப்படியே மிதந்து வந்த அளவுக்கு நல்லா பிரட்டி, அதோட ஊற்றி வந்த அளவுக்கு நல்லா பிரட்டி எடுத்தோம்னா நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த கறி பிரட்டல். அது வந்து உங்களுக்கு பிரட்டி சாப்பிட முடியாது, சாப்பாடு போடலாம், சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். சைடிஷ் சாம்பாருக்கு, ரசத்துக்கு, அந்த மாதிரி ஏதாவது சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது நம்ம பண்ணுறது வந்து உங்களுக்கு சாப்பாட்டையும் நம்ம பசங்க சாப்பிட்டுக்கலாம். அதோட வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இதோட எதுக்கு வேணாலும் டிஃபனுக்கு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இதை நான் எடுத்து காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் வச்சுக்கலாம், உங்களுக்கு டைம் ஆகுதுன்னு நான் எடுத்துடுவேன். கறி நல்லா வந்துருச்சு. நீங்கள் வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி அமைச்சு பார்த்தீங்கன்னா கறி வந்துருச்சான்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் சிம்மியே விட்டிங்கன்னா அந்த சூட்லேயே நல்லா கறி வந்துடும். கறி பாருங்க, நல்லா அப்படி பண்ணோடனே நல்லா வந்துருச்சு தெரியுது. அதனால் இப்போ இதை ஸ்டேஜுக்கு எடுத்துடலாம். ஆனால் நீங்கள் தண்ணி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி எடுக்கவே கூடாது. இந்த அளவுக்கு நல்லா மேலே அப்படியே எண்ணெய் மிதந்து கொஞ்சம் வர அளவுக்கு அப்படியே விட்டுட்டு தான் நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது குழம்பு மாதிரி ஆயிடும், ஒரு தொக்கு மாதிரி தெரியாது. தண்ணியாக இருந்ததுன்னா குழம்பாயிடும்.
அதுக்கு ஒண்ணு. கம்மியா இருந்ததுன்னா குழம்பு, ஆஹ் கொஞ்சம் திக்கா இருந்ததுன்னா தொக்கு, அப்படியே ட்ரை ஆகி நல்லா இது பண்ணோம்னா அது வந்து கறி வறுவல். இப்ப நான் இதை எடுத்துடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டா தூக்க அளவுக்கு வந்துருச்சு. உங்க ஊர் சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பாய்.